துல்கஅதாவினுடைய 29வது தினத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஷக்குடைய நாள். இரவைக்கு நாங்கள் உலகத்திலே பிறையை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிறை தென்பட்டு விட்டால் நாளைய தினம் துல்ஹஜ் மாசம் ஆரம்பித்து விடுகிறது. பிறை தென்படவில்லை என்றால் 30ஆக பூர்த்தியாக்கிவிட்டு நாளை மறுதினம் துல்ஹஜ்ஜினுடைய முதலாவது நாளை நாம் ஆரம்பிக்கிறோம். வருடங்கள் பல ஓடிவிட்டாலும் இந்த வருடம் மிக குறைவானவர்களே நமது நாட்டிலிருந்து ஹஜ்ஜிக்காக போகின்றார்கள். ஏனென்றால் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்களுடைய செலவு 22 லட்சத்தை தாண்டி இருக்கிறது. சாதாரணமாக ஒரு 25 லட்சம் இருந்தால்தான் ஒரு மனிதன் இலங்கையிலிருந்து ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருப்பதனால் அல்லாஹ் அருள் செய்த ஒரு சிலர் மட்டுமே இந்த முறை ஹஜ்ஜிக்காக செய்திருக்கிறார்கள். ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் முதலிலே தமத்து முறையிலே ஹஜ்ஜி செய்கிறவர்கள் உம்ராவை செய்துவிட்டு இஹ்ராம் கலைந்து விட்டு துல்ஹஜ்ஜினுடைய 8ஆம் நாளுக்கு காத்திருப்பார்கள். 8வது நாள் தான் அடுத்த இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜி கிரிகையை ஆரம்பிப்பதற்காக மீனாவுக்கு சொல்வார்கள். இலங்கையிலேயோ மற்ற நாடுகளிலேயோ ஹஜ்ஜிக்கு போகாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாச தொடக்கத்திலே செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. அதாவது உலஹியா கொடுப்பதற்காக நியத்து வைத்தவர்கள், உலஹியா கொடுப்பதற்கு நியத்து வைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் தொடங்கிவிட்டால் அவர்கள் முடிவெட்ட முடியாது, நகம் களையக்கூடாது, எந்த ஒரு முடியையும் அவர்கள் களைவதில்லை, நகம் களைவதில்லை, அப்படி இருக்கிறது. எனவே இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யலாம், முடிகளை வெட்டலாம், நகம் களையலாம். பிற தென்பட்டுட்டேன்னு சொன்னால் உலஹியா கொடுக்கிற எண்ணம் வைத்தவர்கள் அதை களையக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைறாங்க, சொல்லி காட்டுறாங்க. உலஹியா கொடுக்கும் வரைக்கும் இந்த உலஹியா கொடுப்பதற்கு நியத்து வைத்தவர்கள். அதே மாதிரி ஒரு சிலருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை, அப்படியே மாசத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஆனா ஒரு 2 நாள் இருக்கும்போது அவருக்கு ஒரு வசதி சேர்ந்தது அல்லது உலகியா கொடுப்போம் அப்படின்னு எண்ணம் கொள்றார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த எண்ணம் கொள்றதுல இருந்து அவர் உலகியா கொடுக்கும் வரைக்கும் நகம் முடிகளை களையாமல் இருப்பது. இது உலகியா கொடுக்கக்கூடியவர்கள் இந்த மாசத்தை தொடங்குவதற்கு தேவையான ஒரு கட்டமாக இருக்கிறதுனால நம்ம இதை பேசுறோம். அடுத்தது இந்த உலகியா பிராணிகளாக நம்ம ஆடு, மாடு, ஒட்டகம் இது 3 தான் கொடுக்கிறது. ஒரு சிலர் வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, பொருளாதார செலவு, நீங்க கோழியை கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அவர்களுடைய சொந்த அபிப்பிராயங்கள். இந்த மார்க்கத்துக்குள்ள அல்லாஹ் ரசூல் தவிர்ந்த மற்றவர்களுடைய அல்லாஹ் ரசூல் மூலமாக தந்ததை தவிர வேற எந்த கருத்துமே மார்க்கமாக ஆக்கப்படாது. நம்ம எல்லாருமே அடிக்கடி பள்ளியில கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை. அப்ப தீனுக்கு டெஃபினேஷன் அல்லாஹ்வுடைய கட்டளை தான், அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வாழ்ந்து காட்டினதான். இப்ப இருக்கிற சூழ்நிலையை வச்சு இப்படி செஞ்சிடலான்னு யாருமே முடிவெடுக்க முடியாது. ஆடு, மாடு, ஒட்டகம் அதுலேயும் வயசு இருக்குது. அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீது என்ன செய்யறாங்க, முஸ்லிம் கிரந்தத்துல பதிவா இருக்கக்கூடிய ஒரு ஹதீது. அந்த ஆடு, மாடு, ஒட்டகங்கள் அறுக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு பருவம் சொல்றாங்க. அந்த பருவம் முசின்னா அப்படிங்கிற ஒரு பருவம். அது அந்த விலங்குகளுடைய பல்லு முளைக்கிற அந்த வயசை வச்சு அந்த பல்லு வாரது முசின்னாங்கிற அந்த விஷயம் அதுக்குரிய அந்த வேட்டை பல்லு வாடுற வயசு. அந்த பல்லை வச்சு அரபியர்கள் என்ன வேணா ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அதனுடைய பல்லை பார்த்து சொல்லுவாங்க இத்தனை வயசு அப்படின்னு. ஏன்னா அந்த வயசுலதான் அந்த பல்லு முளைக்கும். அந்த முசின்னாங்கிற அந்த வயசு மாட்டை பொறுத்த வரைக்கும் 2 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 வயசு பூர்த்தியாகும் போது அந்த பல்லு வந்துடும். ஆட்டை பொறுத்த வரைக்கும் 1 வயசு பூர்த்தியானோன்னு அந்த பல்லு வந்துடும். ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பல்லு வந்துடும். ஏன்னா அதை வச்சு என்ன செய்வாங்க, அதை சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜெதாங்கிறது ஆட்டை பொறுத்த வரைக்கும் 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்துடும். மாட்டை பொறுத்த வரைக்கும் 1 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்துடும். அது ஜெதா அப்படிங்கிறது. அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிராணிகளில் முசின்னாவை அடைந்த முசின்னா என்ற அந்த வயசுக்கு வந்ததை கொடுக்க சொன்னாங்க. அதாவது அந்த பல்லு முளைச்சதை கொடுக்க சொல்றாங்க. அது மாட்டுக்கு 2 வயசு, ஆட்டை பொறுத்த வரைக்கும் 1 வயசு. அதில் சொல்றாங்க யாருக்கு முசின்னாங்கிறது கிடைக்கலையே அவர் ஜெதாவை கொடுத்துடலாம். அதாவது ஆட்டை பொறுத்த வரைக்கும் 6 மாசம் முடிச்சதை குடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் பர்ரார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் திடலுக்கு போய் என்ன செய்யறாங்க, தொழுகை நடத்துறாங்க. தொழுகத்துக்கு பின்னாடி தான் உலகியா கொடுக்கணும். அந்த இடத்துல ஒரு பிராணி ஏற்கனவே அறுத்த தடத்தை காண்றாங்க, அந்த இடத்த இருக்கிறத காண்றாங்க. அதனால அது கிரவுண்ட்ல தான் தொழுகை. நம்ம எல்லாம் பள்ளியில பெருநாக்குத்துவா தொழுவோம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரவுண்ட்ல தான் தொழுவாங்க. என்ன தொழுது அந்த இடத்துல அறுக்குறாங்க. ஏற்கனவே அந்த இடத்துல அறுத்தும் இருக்குது ஒரு பகுதியில். அப்ப இதை யாரு அறுத்தது? எங்களுடைய தொழுகை போன்று தொழுகைக்கு பின்னால் அறுத்தா தான் அது உலுஹியாவா கணிக்கப்படும். அதுக்கு முன்னாடி அடுத்து அறுத்தால் அது அந்த பிராணிகளுக்கு, உங்களுடைய பிராணிகளை நீங்க அறுத்துட்டேன்னு சொன்னா உங்க குடும்பத்தாருக்கு உணவு கொடுத்ததாக, விருந்து கொடுத்ததாக தான் அது கணிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அப்ப பர்ரா ரலியல்லாஹு தஆலா யார சொல்லலாம் இருந்தது அதுதான். அதாவது முசின்னா வயசுள்ளிய ஆடு நான் அறுத்துட்டேன். இருக்கிறதுல ஒரு நல்ல ஒரு ஆடி இருக்குது. ஆனா அது வயசு ஜதாவுடைய வயசு, அதாவது 6 மாசம் தான் முடிஞ்சிருக்குது. அதை அறுத்துடலாமா அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருங்க. ஆனா இது உங்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கு பின்னுக்கு யாருமே கிடையாது, யாருக்குமே இல்லைங்கிறாங்க. அதனால முன்னாடி நான் சொன்ன அந்த முஸ்லீம் ஹதீஸ்ல அதாவது முஸின்னா இல்லாட்டி ஜதாவை கொடுத்துருங்கிறது மாற்றப்படுது. அந்த நபித்தோழரோடு பர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு அந்த ஜதாங்கிறது முடிக்கப்படுது. அது அவருக்கு மட்டும்தான், அதுக்கு பிறகு யாருக்கும் இந்த சலுகை இல்லை அப்படிங்கிறாங்க. எனவே ஆட்டினுடைய வயது அதுவாக இருக்குது, மாட்டினுடைய வயது இதுவாக இருக்குது. ஒட்டகம் நம்ம நாட்டில் இல்லை, இருந்தால் அது 5 வயசு அப்படிங்கிறது அந்த முஸின்னாங்கிறது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சிடணும். அப்ப இந்த உலுஹியா பிராணிகளை அறுக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்தியை கூர்மையாக தாங்கன்னு கேட்கிறாங்க. ஆயிஷா நாயகிட்ட கத்தியை தாங்கம்மா, அதை ரொம்ப கூராக்கி தாங்கங்கிறாங்க. கத்தி கூர்மையாக இருக்க வேண்டும். அந்த கூரிய ஆயுதத்தால தான் அது அறுக்கப்பட வேண்டும். ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு யுத்தத்துக்காக ஒரு பயணம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் மக்களுக்கு சரியான பசி அப்படி ஏற்பட்டுச்சு. அந்த இடத்துல எல்லாரும் முகாமிட்டிக்கிறாங்க. மக்கள் இடத்துல பின்பக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய அறுத்து சாப்பிடுவதற்கான ஒட்டகம், குதிரைகள் கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதை என்ன செய்யறாங்க, மக்கள் அவசரமா அறுத்து என்ன செய்யறாங்க, சட்டியை வச்சுட்டாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் சட்டியெல்லாம் இறக்குங்க, இறைச்ச கொட்டுங்க, அதை பங்கு வைக்கணும் அப்படி என்ன சொல்றாங்க. அப்ப ஒரு ஒட்டகம் ஓடிட்டு அந்த ஒட்டகம் ஓடினோன்னா அதை ரொம்ப ரொம்ப முரண்டு பிடிச்சி ஓடுது. சஹாபாக்கெல்லாம் விரட்டி பார்க்குறாங்க, முடியல. கடைசியில் ஒருத்தர் என்ன செய்யறாரு, குதிரையில போய் அதுக்கு அம்பு எறிகிறாரு. அம்பு எறிஞ்சி அது ஓட முடியாம ஆனது பிறகு அதை அறுத்து பள்ளிடுறாங்க. அறுத்து பள்ளிடுறதுக்கு நெருங்கும் போது ஒரு நபித்தோழர் கேட்கிறா, யார சொல்லலாம், வாழை இதை அறுக்கிறதுக்காக பயன்படுத்தினா நம்முடைய வாள்களுடைய கூறு மங்கி பெய்த்திரும், எதிரிகளை சந்திக்கும் போது நம்ம பின்வாங்க வேண்டி ஏற்படும், கூறான மூங்கில்களால் அறுக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறான ஆயுதங்கள், கூறான ஒரு வஸ்து இருந்து அது ரத்தத்தை ஓட்டுதாண்டு, அது எல்லாத்திலையும் அறுக்கலாம், நகங்களையும் பற்களையும் தவிர்ந்து கொள்ளுங்க அப்படி என்று சொல்றாங்க. அப்ப சொல்லிட்டு சொல்றாங்க, நகங்கள் பற்கள் என்பது எலும்பு வகையை சேர்ந்தது, அதனால அறுக்கக்கூடாது. நகங்கள் என்பது அபிசீனியா, அதாவது எத்தியோப்பியா நாட்டு மக்கள் நகங்களால அறுக்கக்கூடியவர்கள், விலங்குகளினுடைய கூரிய நகங்களால கத்தியாக பயன்படுத்தி அறுக்கக்கூடியவர்களாகிறான், அதுவும் தடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. எனவே அதுபோக அவர்கள் கூரிய மூங்கில்களால் என்ன செய்யறாங்க, அதை பங்கு வைக்கிறாங்கன்றது வருது. எனவே எதுவா இருந்தாலும் நகங்கள் பற்கள் தவிர மற்ற கூரிய ஆயுதங்களால அறுக்கலாம். கூறாக இருக்கணும். அது சிலர் சொல்லுவாங்க ஒரு சாணுக்கு மேலே இருக்கணும் அப்படின்றது இல்லை. அதே மாதிரி உலுஹியா நியத்து வச்சவர் கையால அதை கத்தி எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவர் முடிஞ்சா அவர் அறுப்பாரு. ஆனா உரிச்சு பண்றதுக்கு வேற யாரு வேணுமென்றாலும் இருக்கலாம். அவருக்கு அதுக்கு முடியலைன்னா அவர் ஆருக்களும் அறுத்து பழிகிறதுக்கு சொல்லலாம். இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் உலுஹியா கொடுக்கறதுக்கு இன்னொரு நாட்டுக்கு என்ன செய்யறாங்க, வசதி இல்லாத இடங்களுக்கு பணத்தை அனுப்பி வைக்கிறாங்க, என் பேர்ல அதை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அவங்க கொடுக்குறாங்க. கண்டிப்பா அல்லாஹ் தஆலா இடத்துல அந்த நன்மைகள் போய் சேரும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும் போது, நீங்கள் அறுத்து பழிகிற மாமிசங்களை ரத்தமும் அல்லாஹ் இடத்துல போறதில்லை, உங்களுடைய தக்வா தான் அல்லாஹ் இடத்துல போகுது அப்படின்னு அல்லாஹ் தஆலா நேரான் சொல்லி காட்டுறான். எனவே இறையச்சம் என்பதுதான் அங்க கணிக்கப்படுது. அது தாராளமா என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இந்த உலுஹியா பிராணிகளை சேமிச்சு வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக சேமிச்சு வைக்கலாம். முன்னாடி இருந்த காலத்துல சேமிச்சு வைக்கிறது தடுக்கப்பட்டிருந்தது, அதுக்கு பிறகு அது எடுக்கப்பட்டிருந்தது. தாராளமா சேமிக்கலாம். கொஞ்சம் ஏழைகளுக்கும் பங்கு வச்சுட்டு நமக்காகவும் சேர்த்து வச்சுக்கிட்டு அதை காய வச்சோ ஃப்ரிட்ஜில் வச்சோ நம்ம சாப்பிடலாம். அதுல எந்த தடையுமே கிடையாது. ஆனால் அறுத்து பழிடுறவருக்கு
அறுத்து அதை உரிச்சு சந்து கலட்டி இறைச்சி எல்லாம் பங்கு வைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு கூலி கொடுக்கணும். அந்த கூலியாக அந்த மாட்டிலேயோ பிராணியிலேயோ ஒரு பகுதி கொடுக்கப்படக்கூடாது. அது குறைபாடு உள்ளதாக பேய்த்திரும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைபாடு உள்ள பிராணிகளை அறுக்கிறத தடுக்கிறாங்க. தெளிவாக கண்ணு தெரியாதது, நொண்டியா இருக்கக்கூடியது, அங்கவீனமாக இருக்கிறது, நடக்க முடியாத எலும்பு மஜ்ஜைகள் இல்லாத வயது போன அந்த பிராணி, காது அறுக்கப்பட்டது, இதெல்லாம் தடுத்துறாங்க. நபிகள் நாயகம் குறைபாடு இருக்கிறத கொடுக்க வேணாங்கிறாங்க. அப்ப அது திருப்தியா இருக்கணும். நம்ம அறுத்து உரிக்கவனுக்கு தலையையோ ஈரல்ல கொஞ்சத்தையோ கொடுத்துட்டோம்னா அது குறைபாடு உள்ளதா பேத்துரும். அவனுக்கு நம்ம மேலதிகமா பணம் தான் கொடுக்கணுமே தவிர அதிலிருந்து கூலியாக கொடுக்க கூடாது. ஆனா ஹதியாவா கொடுக்கலாம். அவனுக்கு உரிச்சதுக்கான கூலியை கொடுத்துட்டு இதுல இறைச்சி கொஞ்சம் எடுத்துட்டு போப்பான்னு சொல்லலாம். அது வேற விஷயம். எனவே பிராணிகளை அறுத்து பலியிட்டு மக்களுக்கு கொடுக்கிறது எப்ப கொடுக்கிறது? பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுக்கிறது. ஒரு சிலர் பெருநாள் அன்றைக்கு மட்டும்தான் கொடுக்கணுங்கிறாங்க. இன்னொரு சிலர் அடுத்து உள்ள ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய ஐயாமுல் அக்ல் வ ஷுர்ப் என்று சொல்லக்கூடிய நாள், அடுத்த நாளும் கொடுக்கலாங்கிறாங்க. இமாம்களுக்கு இடையில ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. இதுல சிறந்தது பெருநாள் அன்னைக்கே கொடுக்கிறது தான். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பணம் அனுப்புவாங்க. இந்த உள்நாட்டு புற சர்வதேச புற என்ற ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்க. இப்ப அரபு நாட்டிலேயோ அல்லது ஐரோப்பாவிலேயோ சிங்கப்பூர்லயோ வெளிநாட்டிலேயே இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பணம் அனுப்புறாங்க. சில நேரம் அவங்க சர்வதேச புற அடிப்படையில் ஒரு நாள் பெருநாள் தொழுவாங்க. அந்த பெருநாள் தொழுது முடிச்சு அடுத்த நாள் தான் நம்ம நாட்டில் பெருநாள் தொழுவோம். அவரு அறுக்க அனுப்பின பிராணிய அடுத்த நாள் நாம அனுப்பக்கூடாது, அறுத்து பலியிடக்கூடாது. அவரு தொழுதுட்டார், அதுல அறுக்கணும். அதுல தொழுத நேரத்தையும் கவனிக்கணும், தொழுது முடியணும். ஏன்னா அவர் தொழுது முடியும் போது நமக்கு பகல் 12 மணி ஆகலாம், அதுக்கு பிறகு அர்த்தா சரி. எனவே இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இதனுடைய சட்டங்களை எல்லாம் சரியாக பின்பற்றி நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா